ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெய்சக்திஸ் கிச்சன் அண்ட் வ்ளாக்ஸ். ஹெல்த்தியாக டேஸ்டியாக கலர்ஃபுல்லாக இருக்கா மாதிரி ஒரு பொட்டேட்டோ மசாலா தான் செய்ய போகிறோம். இது பூரிக்கு சைட் டிஷ்ஷாக சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் எல்லாருமே உங்களை பாராட்டுவாங்க. அந்தளவுக்கு இது சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். பார்க்கும்போதே சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இது சின்ன குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு கடாயில் 3 டீஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. உளுத்தம்பருப்பு கண்டிப்பாக சேர்க்கணும். இதோட வாசனை தான் இதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்கும். உளுத்தம்பருப்பு சேர்க்கும் போது தான் வாசனையாக இருக்கும். ஒரு வெங்காயம் மீடியம் சைஸாக கட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கோங்க. நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் ஒரு 3 மினிட்ஸ் வதக்கி எடுத்துக்கோங்க. இதில் நம்ம சில்லி பவுடர்லாம் சேர்க்க போகிறதில்ல, பச்சை மிளகாய் மட்டும்தான் சேர்ப்போம். அதனால் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 1 மிளகாய் இல்லை 2 மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் 1 மிளகாய் தான் சேர்த்துருக்கேன். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரு துண்டு இஞ்சி சீவி சேர்த்துருக்கேன். இதில் இஞ்சி கட்டாயமாக சேர்க்கணும். உளுத்தம்பருப்பும் இஞ்சியும் சேர்க்குறதால தான் இது நல்லா மணமாக இருக்கும். அதனால் உளுத்தப்பருப்பு இஞ்சியும் கண்டிப்பாக சேருங்க. நிறைய பேர் இதில் இஞ்சி சேர்க்கவே மாட்டாங்க. இஞ்சி சேர்த்து செய்யும்போது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் கண்டிப்பாக இஞ்சி சேர்த்து செய்யுங்க. ஜீரணத்துக்கும் அது நல்லது. அப்புறம் ஒரு கேரட்டை பொடி பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. இல்லைன்னா உருளைக்கிழங்கு வேக வைக்கும்போது தோல் சீவிட்டு அது கூட சேர்த்து ஒரு கேரட்டை நீங்கள் வேக வச்ச அப்புறம் சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். அது மாதிரி செஞ்சாலும் கேரட் நல்லா குழஞ்சி வெந்திருக்கும். இல்லை இப்படி சேர்க்குறது இருந்தாலும் நீங்கள் சேர்க்கலாம். அதுக்கப்புறம் ஒரு தக்காளி பொடியை கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க. கேரட் சேர்க்குறதால நம்ம தக்காளி இதில் கண்டிப்பாக சேர்க்கணும். அப்போ தான் புளிப்பு சுவையோடு நல்லாயிருக்கும். கொஞ்ச நேரம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கணும். அப்போ தான் நல்லா கேரட் நல்லா வேகும். அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து கொதித்ததும் ஜிம் பண்ணி மூடி வைக்கணும். ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சிங்கன்னா கேரட் நல்லா வெந்துடும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரமாக வெந்துடும். இது பூரிக்கு சைட் டிஷ்ஷாகவும் சாப்பிட்லாம், இல்லை மசால் தோசைக்கு ஸ்டஃபிங்காகவும் வச்சு நீங்கள் செய்யலாம். அதுக்கப்புறம் ஸ்டஃப்டு பணியாரத்துக்கும் நீங்கள் இதை யூஸ் பண்ணலாம். ஸ்டஃப்டு பணியாரம் செய்யும்போது இன்னும் திக்காக தண்ணி கம்மியாக வச்சு செய்யுங்க. இப்போ கேரட் நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம 2 உருளைக்கிழங்கு இப்போ தண்ணியெல்லாம் நல்லா இழுத்துடுச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். நான் 2 உருளைக்கிழங்கு வேக வச்சு தோல் உரித்து மேஷ் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா கரண்டியாலே நல்லா குழைச்சி விடணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா பைண்ட் ஆகும். நான் சொன்ன இதே இன்க்ரீடியன்ஸோடு செஞ்சு பாருங்கள். எல்லாருமே பாராட்டுற அளவுக்கு டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். கடுகு, உளுத்தம்பருப்பு, வெங்காயம், இஞ்சி, பச்சை மிளகாய், தக்காளி, கேரட் எல்லாமே சேர்த்து வதக்கிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு மேஷ் பண்ண பொட்டேட்டோவை சேர்த்துட்டு உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து செய்யும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். லாஸ்ட்டாக கொஞ்சம் கொத்தமல்லி பொடியை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்கிறதால குழந்தைங்கள நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க.
இதில் கேரட் சேர்த்துருக்கிறதால இன்னும் கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கும். அப்படி குழந்தைங்க சாப்பிட அடம் பிடிச்சாங்கன்னா நீங்கள் கேரட்டை துருவி கூட சேர்த்துக்கலாம். இல்லை கேரட்டை நல்லா குழைய வேக வச்சு சேர்த்துக்கலாம். எப்படி வேணால் செய்யலாம். எப்படி செஞ்சாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ பூரி செஞ்சு அந்த பூரிக்கு சைட் டிஷ்ஷாக நம்ம வைக்க போகிறோம். பூரியை நல்லா புசு புசுன்னு பொரித்து எடுத்துக்கோங்க. இந்த புசு புசு பொரிக்கு சைட் டிஷ்ஷாக இதை வச்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் மிச்சம் வைக்காமல் சாப்பிட்டு வருவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஹாவ் எ நைஸ் டே.